ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதத்திலும் அற்புதம். ஆய கலைகள் 64 இந்த ஜோதிடம் என்ற ஒரு விதமான கலை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் சுபம் அசுபம், நன்மை தீமை, சந்தோஷம் துக்கம், இப்படி உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வித்தை இருக்கிறதென்றால், கலை இருக்கிறதென்றால் அதில் ஜோதிடத்தை தவிர மற்ற ஒன்று இருப்பதாக எனக்கு தோணவில்லை. ஜோதிடத்தில் என்ன சொல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது எல்லாமே சொல்ல முடியும். எப்படி சாத்தியமே. எப்படி சாத்தியம்? அதற்கான அனுபவமும் அறிவும் நடுநிலைமை உள்ள மனமும் இருக்கும் பட்சத்தில் இந்த ஜோதிடத்தால் இயலாதது என்பது இல்லை என்றே கருதுகிறேன். ஒரு ஜோதிடரை அணுகும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உன் மனைவி இப்படித்தான் இருப்பார், எவ்வளவு தூரத்தில் இருப்பார் என்று சொல்கிறார். மற்றும் ஒரு ஜோதிடரை பார்க்கும் பொழுது அதே ஜாதகம் அவருடைய கண்ணோட்டத்தில் உடல் பலமாக இருப்பார், அழகாக இருப்பார், அதிகார தோரணையோடு இருப்பார் என்று சொல்கிறார். மற்றும் ஒரு ஜோதிடரை அணுகும் பொழுது அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துவிட்டு மனைவி கடுமையானவள், கோபக்காரி, ஒரு குறிப்பான உடைகளை மட்டுமே உடுத்தக்கூடிய தன்மை உள்ளவர், அப்படி சொல்லுகிறார். மற்றும் ஒரு ஜோதிடரிடம் அதே ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கும் பொழுது அவர்களுடைய முன் ஜென்மத்தை பற்றி சொல்லுகிறார்கள். மற்றும் ஒரு ஜோதிடரை கவனிக்கும் பொழுது அல்லது மற்றும் ஒரு ஜோதிடரிடம் அந்த ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும் பொழுது அந்த மனைவி இருக்கும் வீட்டை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள், இப்படி எல்லாவற்றையுமே சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் சொல்ல முடியாதது என்பது இல்லவே இல்லை. அனுபவமும் அறிவும் இருக்கும் பட்சத்தில் எதுவும் சாத்தியமே. அப்படி என்னுடைய வாழ்வில் சந்தித்த சில ஜோதிடர்கள் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜோதிட பேராசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கள், என்னுடைய ஆசிரியராக அவரை நான் எடுத்துக்கொண்டது என்னுடைய சிறப்பிலும் சிறப்பை. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட சில தகவல்களை இந்த பதிவு. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு, ஒவ்வொரு நிலப்பகுதி உண்டு, ஒவ்வொருடைய பேருடைய தன்மை உண்டு என்பதை தெளிவாக அடையாளம் காட்டியுள்ளார். அப்படி சில தகவல்கள் இன்று ஒவ்வொரு ராசிகளின் ஊர்கள், சில பெயர்கள், அது சார்ந்த தகவலை இந்த பதிவு உங்களுக்கு தெரியப்படுத்த காத்திருக்கிறது. வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். இந்த தகவல் சோழி பிரசன்னம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல். சோழி பிரசன்னம் பார்க்கும் பட்சத்தில் அல்லது அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கும் பட்சத்தில், தேவ பிரசன்னம் பார்க்கும் பட்சத்தில் இந்த தகவல்கள் நிறைய தகவல்களை நடைமுறையில் பயன்படுத்தி அனுபவத்தில் ஒத்துப்போன தகவல்களை இந்த நூல்களில் தந்துள்ளேன் என்று அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிகளுக்குரிய ஊர்களும் அந்த ராசிக்குரிய சில மனிதர்களினுடைய பெயர்களும் இந்த பதிவில் உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள். இந்த ராசிகளின் ஊர்கள் என்ற தலைப்பில் மேசராசி என்று பார்க்கும் பொழுது
பழனி ஆண்டவர், பழனி கோவில், சங்கராபுரம், சங்கரன், மலையும் மலை சார்ந்த கோயில்களையும் குறிக்கிறது. ராஜராஜேஸ்வரி, ராஜகுமாரன், சங்கர் போன்ற பெயர்கள் இந்த மேசராசிக்கு உரியது என்று சொல்லியிருக்கிறார். இதில் பாருங்கள் நண்பர்களே, பழனி ஆண்டவர் என்று பார்க்கும் பொழுது கேதுவனுடைய அம்சம் வந்து வருகிறது. மலை சார்ந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது சூரியனுடைய நட்சத்திரம் வந்து விடுகிறது. சங்கரன், சங்கராபுரம் போன்ற பெயர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டதாக கருதப்படுகிறது. இதில் ஏனோ தெரியவில்லை, பரணியனுடைய நட்சத்திரம் கொண்ட ஊர்களையும் பெயர்களையும் தர மறந்தது எப்படி என்று உணர முடியவில்லை. அடுத்து ரிஷபராசிக்கு வருவோம். இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய ரிஷபராசியை அடையாளம் காட்டக்கூடிய காரகத்துவம் கொண்ட பெயர்களை அதிகமாக காட்டியுள்ளார். பாலகுமாரன், உமா, பாலாம்பிகை, பாலம்மா, சுந்தரி, வேணு, வேங்கட சுப்பிரமணியன், திருவேங்கடன், கருணாநிதி, செல்வசுந்தரி, தயாநிதி, செல்வி போன்ற பெயர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட பெயர்களாக அடையாளம் காட்டியிருக்கிறார். அடுத்தது மிதுனம். ராமகிருஷ்ணன். மிதுனம் விஷ்ணுவின் பெயர்களை குறிக்கும். சங்கீதா, சங்கு சுப்பிரமணியம், சங்கரநாராயணன், சங்குமணி, அத்தனாரீஸ்வரர், சங்கர சுப்பிரமணியன், ஆதிநாராயணன், நடராஜன், சரஸ்வதி, வேணுகோபால், வீணாகுமாரி, திருப்பதி, சங்கரி, கலைவாணர், கலையரிசன், கோபால் போன்ற பெயர்கள் மிதுனத்தினுடைய ஆதிபத்தியத்திற்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கடகத்திற்கு வருவோம். ராஜகுமார். ஸ்ரீராமர் கடகராசி. ராமதாஸ், ராம்ராஜ், ராமதேவ், ராம் மனோகர், கோபாலன், கோபால்ராஜ், ராஜா, ராணி போன்ற பெயர்கள் கடகத்தினுடைய ராசியினுடைய ஆதிபத்தியம் கொண்டதாக அடையாளம் காட்டியிருக்கிறார். அடுத்தது சிம்மம். ராஜா, சுந்தரராஜா, ராஜகுமாரன், அரசகுமார், அரசகுமாரி, கலையரசன், சுந்தரி, இந்திராணி, மனோகரி, அண்ணாமலை, மனோகர், மலைச்சாமி, ராஜகுமாரி, முத்துச்சாமி, மோகனன், மோகனசுந்தரி, மோகனா, முனியாண்டி, நரசிம்மன் போன்ற பெயர்கள் சிம்ம ராசியினுடைய ஆதிபத்தியத்திற்குள் உள்ளதாக காட்டப்படுகிறது, அல்லது சிம்ம ராசியினுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்களாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது கன்னியராசி. ராக்கப்பன், ராகவன், ரவிக்குமார், ரவிசங்கரன், ரவிச்சந்திரன். கன்னியராசி சூரியன், சந்திரன் நட்சத்திரமாகி இரட்டை தன்மை கொண்ட ராசியாக இருப்பதால் சூரியன் மற்றும் சந்திரனின் பெயர்கள் கலப்பு பெயர்களாக வரும். அம்மையப்பன், சங்கர அம்மாள், சங்கர சுப்பிரமணியன் போன்ற பெயர்கள் இதை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்து 7ஆம் இடம் துலாம். 2 பாலினங்களை குறிக்கக்கூடிய சிவபார்வதி, சிவதாரிணி, சிவாம்பிகா, செல்வராணி, தன்ராஜ் போன்ற பெயர்களும் 2 வேறுபட்ட தன்மைகளை குறிக்கும்படியான பிச்சைராஜன், மலையாண்டி போன்ற பெயர்களும் இந்த ராசியினுடைய ஆதிபத்தியம் கொண்டவைகளே. அடுத்து விருச்சிக ராசி. செல்வம், செல்வகுமார், நந்தகுமார், நந்தகோபாலன், செல்வராகவன், நந்தீஸ்வரன், நந்தினி, நந்தபாலன், நடேசன், நடராஜன், நாகராஜன் போன்ற பெயர்கள் அனைத்தும் விருச்சிக லக்னத்தினுடைய ஆதிபத்தியம் கொண்ட பெயர்களே. அடுத்தது தனுசு ராசிக்குரிய ஆதிபத்தியம் கொண்ட பெயர்கள். இது பெருமாள் வீடு, கிருஷ்ணன் பெயர்கள் தனுசு ராசியை குறிக்கும். பாலகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், கோபாலன், கோபாலகிருஷ்ணன், சுவாதி போன்ற பெயர்கள் தனுசு ராசியினுடைய ஆதிபத்தியம் பெற்ற பெயர்களாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது மகர ராசிக்குரியது. ஹரிஸ், ஹனுமன், மலையாண்டி, ஆண்டியப்பன், சுப்பிரமணியன் போன்ற பெயர்கள் மகர ராசிக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற பெயர்களாக காட்டப்படுகிறது. அடுத்து கும்ப ராசிக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற பெயர்கள் சீனிவாசன், வெங்கடாஜலபதி, கிருஷ்ணன், திருப்பதி பெருமாள் பெயர்களை குறிக்கிறது. திருவேங்கடன், திரிவேணி, திரிவேதி, தங்கச்சாமி, ஈஸ்வரன், ஸ்ரீ உமா, ஸ்ரீகுமார், ஸ்ரீ வரதன் இப்படி ஸ்ரீயில் ஆரம்பிக்கும் எழுத்துக்களை கொண்ட
பெயர்கள் அனைத்தும் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து மீன ராசிக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற பெயர்கள் ஸ்ரீபதி, சீனிவாசன், திருச்செந்தூர், செந்தூர் குமரன், சுப்பிரமணியன், சிவபாலன், தங்கப்பன், தங்கராஜு, தங்கம், சாந்தி, சாந்தகுமாரி, மீனாகுமாரி, சுந்தரபாண்டியன், மஞ்சுளா, பொன்னப்பன், பொன்னாயால், பொன்னுமணி போன்ற பெயர்கள் மீன ராசிக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற பெயர்களாக காட்டப்படுகிறது. ஆக ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு என்ன சொல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது மறுபடியும் ஆரம்பத்த இடத்துக்கு வந்து விடுகிறோம். எல்லாமே சொல்ல முடியும். அனுபவம், அறிவும், நடுநிலையான மனோநிலையம் கொண்ட ஒரு ஜோதிடரால் எல்லாமே சொல்ல முடியும். சரி நண்பர்களே, நான் நிறைய பதிவுகளை கொடுக்க இருக்கிறேன், கொடுத்து கொண்டும் இருக்கிறேன், கொடுத்தும் உள்ளேன். இந்த பதிவுகள் அனைத்தும் தருவதற்கு எனக்கு உதவிகரமாக இருந்த சில நூல்களையும் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இந்த பதிவை பார்க்கும் நிறைய நண்பர்கள் இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுகிறார், இதற்கு ஆதாரம் என்ன என்ற கேள்வி இருக்கும். அவர்களுக்கான அந்த சந்தேகத்திற்கான பதில் நான் எடுத்துக்கொள்வது உத்தர காலாமர்தம், காலப்பிரகாசிகை மற்றும் சாராவாளி மற்றும் புலிப்பாணி ஜோதிடம் மற்றும் தற்போதைய சூழ்நிலையில் என்னுடைய அனுபவத்தில் திரு ஜிகே அகாடமி வழங்கும் அல்லது வெளியிட்டுள்ள நூல்கள் அனைத்தையும் இந்த பதிவு தருவதற்காக உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, இந்த ஜிகேவின் நூல்கள் அனைத்தும் மேலே சொல்லப்பட்ட உத்தர காலாமிர்தம், காலப்பிரகாசிகை, சாராவாளி, புலிப்பாணி ஜோதிடம், மறந்துவிட்டேன், கீரனூர் பெரியவர் நமக்கு தந்துள்ள 1600 பக்க நூலான ஜாதக அலங்காரம் மற்றும் தஞ்சை சரஸ்வதி மகால் வெளியிட்ட ஜாதக அலங்காரம் போன்ற நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை ஒழிய, அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த தகவல்கள் எது நடைமுறையில் என்னுடைய அனுபவத்தில் ஒத்துப்போகிறதோ அதையே பதிவுகளாக தருகிறேன். ஆக பாருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கள். ஒரு ஜோதிடர் ஆக விருப்பப்படுபவர்கள் அல்லது ஜோதிடம் என்றால் என்ன என்று விருப்பப்படுபவர்கள் அனைத்தும் என்னுடைய பதிவுகளை உற்று கவனித்து வாருங்கள். அதே சமயத்தில் என்னை தொடர்பு கொள்ள விருப்பப்படும் நண்பர்களுக்காக அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.